கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்டு இருக்கோம். ரொமான்ஸ் இருக்கு, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். Your thrill is there, action is there, lovely, lovely songs. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட் கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கடன்னு தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணிசார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காம கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டன் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? Outside. Okay, so fine. So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges Kashtapadi in the project lead Panitanga. So really looking forward to more of his movies. And of course, Vijay Antony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அமைதியாக இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course, GVM sir. Gives out some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day, our music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September. A proper
ஃபேமிலி என்டர்டெய்னர், கமர்ஷியல், எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். யோர் த்ரில் இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், லவ்லி சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 27 உங்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. சரி ஓகே, ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா? ஓகே பண்ணுறோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர், பாட்டு கேட்கல. பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆகிருக்கேன். பாட்டு வந்து சூப்பராக இருக்குது, அவ்வளோ பீட்ஸாக இருக்குது, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்குது. எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குது. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் என்னோட I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சாரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டையர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் டன் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபில்ம். ஸோ இந்த படம்க்கு நிறைய லவ் கொடுங்க அண்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிட்லர். சார் அப்படின்னு சொல்கிறேன்னா விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர படங்களை, இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இயக்குனரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், ஹீரோக்கும் நன்றி.